Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவிஸ் ஹேர் கேர் ரொட்டீனில் நீங்கள் பார்க்க போகிறது நார்மலாக ஒரு ஹேர் பேக் போடுறதுக்கு என்னென்ன லீவ்ஸ் வேணும், அது என்னுடைய கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருதாணி. ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு மரம் நினைக்கிறேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சது. இந்த மாதிரி ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்ல மரமாக வளர்ந்துருச்சு. அதையுமே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டாச்சு. ஸோ சம் ஃபங்க்ஷன் அக்கேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா கைக்கு வச்சுக்கலாம். ஸோ மருதாணி மரம் நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமே அந்த மருதாணி பூ இருக்குது இல்லைங்களா, அந்த பூ வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலும் அந்த மருதாணி பூ வாசனை நம்மளை அப்படி இழுக்கும். ஸோ மருதாணி நம்ம ஹேர் கேர் ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுறதுல மருதாணிக்கு ரொம்ப அதிகமான பங்கு உண்டு. பாருங்கள், கைக்கு வச்சுப்போம். தெரியுதுங்களா மருதாணி வச்சுருந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னுடைய செம்பருத்தி செடிங்க. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. பாருங்கள், மொக்கு பாருங்கள். அடுக்கு செம்பருத்தி என்கிட்ட இருக்குது, ஒத்த செம்பருத்தியுமே என்கிட்ட இருக்குது. ஸோ செம்பருத்தி இலைகளுமே வந்து தலைக்கு முடி வந்து ஷைன் ஆக்கும், வளர்கிறதுக்கும் உதவும், டேண்ட்ரஃப் இருக்காது, ஸ்ப்ளிட்டன்ஸ் குறைக்கும். ஸோ இதை நீங்கள் அரைச்சும் தலையில் தடவலாம், இல்லை தண்ணியில் கரைச்சி அந்த குழகுழப்பு இருக்குது இல்லைங்களா, அதையுமே நீங்கள் தலையில் தடவிட்டு வரலாம். ஸோ ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வந்து ஹேர் கேர் ரொட்டீனுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ். செகண்டு, நெக்ஸ்ட்டு பீட்டல் லீவ்ஸ், வெற்றிலைகள். ஸோ இது என்ன சொல்கிறது, நான் இதே பாருங்கள், இந்த ஒரு இது தாங்க நான் கொண்டு வந்து வச்சேன். அது எப்படி வளர்ந்து போய் நிற்கிது பாருங்கள். இது வந்து சளிக்கு வெறுமனேவும் சாப்பிட்லாம், தலைக்கு நீங்கள் ஹேர் பேக் போடலாம், சாமிக்கு படைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது இந்த மரத்தில் ஏறி எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா. அதில் மேலே இருக்கக்கூடிய இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அந்த இலைகள் எல்லாமே தேக்க மரம் ஃபுல்லாக அந்த இலைகள் ஏறிடுச்சு. சும்மா இருக்கிறப்பவே இந்த வெற்றிலை இலைகள் காரமும் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் வெத்தலை கிடையாது, இது பஞ்சாபி வெத்தலை இது. பட் ஆனால் காரம் அந்த அளவுக்குமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து இது வந்து ஒத்த செம்பருத்தி, சந்தன கலர் பூ பூக்கிறது. இந்த இலைகளுமே உங்களுக்கு ஹேர் பேக்குக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஹேர் பேக் போட போகிறீங்க அப்படின்னாக்கா வெறும் செம்பருத்தி இலைகள் போதுங்க. உங்கள் தலை வந்து ஷைன் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்காது, ப்ளஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து செம்பருத்தி இலைகள் வந்து ரொம்பவும் பெஸ்ட்டானது உங்களுக்கு. வேறு எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் செம்பருத்தி இலைகளை மட்டுமே அரைச்சி ஹேர் பேக் நீங்கள் போடலாம். அடுத்து துளசி. துளசியை பற்றி சொல்லவே தேவையில்லை, நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் துளசி இலைகளை வந்து யாரும் ஹேர் பேக் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஹேர் பேக் நான் சர்ச் பண்ண நெட்டில் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஹேர் பேக்குக்கு உங்களுக்கு ஹேருக்கு அவ்வளோ க்ரோத்து கொடுக்கறது வந்து இந்த துளசி இலைகள். உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்களேன். என் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாமே இந்த துளசி செடிகளை பார்த்து, எப்படி உன் வீட்டில் மட்டும் துளசி செடி வந்து இவ்வளோ அழகாக வளர்ந்து வருது, நாங்கள் வச்சோம்னாக்கா எங்கள் துளசி செடிகளே வளர மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ ஐ எம் லக்கி, ஐ திங்க். ஸோ எங்கே பார்த்தாலும் துளசி செடி வந்து துளசி இது வந்து எனக்கு வளர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு கத்தாழை. ஹேர் பேக்கு போடுறதுக்கு கத்தாழையை பற்றி சொல்லவா வேணும். என் வீட்டில் கத்தாழை தோட்டமே நான் வச்சுருக்கிறேன். எங்கே வச்சாலும் அது நல்லாவே பிழைக்கும் எனக்கு. ஸோ அந்த கத்தாழையை வந்து இப்போ சம்மர் டேஸ் இல்லைங்களா, நீங்கள் ஹேர் பேக்குக்கு கத்தாழை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லதுங்க. அது கத்தாழை அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்னாக்கா அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, துளசி செடிங்க எங்கே வேணாலும் முளைக்குங்க. என் வீட்டுக்கு வர்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, துளசி இலைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் வீட்டிலையுமே பிழைக்காது,
இந்த அளவுக்கு வளராது, ஆனால் உன் வீட்டில் துளசி தோட்டம் அழகாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் உன் வீட்டில் இந்த செடி ஃபுல்லாக தெரியுதுங்களா, எல்லாமே துளசி கண்ணுங்க தான் இருக்கிறனால தான் உனக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து துளசி செடிகள் அந்த அளவுக்கு வளருது. ஸோ யூ ஆர் வெரி லக்கி அப்படின்றாங்க. ஸோ அந்த பாராட்டு எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு தான் சேரும். ஸோ கத்தாழை நீங்களே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பெரிய பராமரிப்புலாம் தேவையே கிடையாதுங்க. எம்மா செடி பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது. எடுத்து நீங்கள் வச்சு தினம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. மேக்ஸிமம் நான் வச்சது 2 செடி 3 செடியாக தான் இருக்கும். பட் இது எல்லாமே தானாக வளர்ந்தது தான். இன்னமும் குட்டி குட்டி செடி இருக்குது. வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே பிடுங்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே வளரட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஹேர் பேக்குக்கு நம்ம கத்தாழையுமே அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சாப்பிட்டா கண்டிப்பாக முடி வளரும் அப்படின்றது எல்லாருடைய கருத்து தான். ஸோ நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்குமே இந்த கருவேப்பிலையை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். தெரியுதுங்களா, கருவேப்பிலை நான் வெளியில் வாங்குகிற இதுவே கிடையாது எனக்கு. வீட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், சமையலுக்கு ப்ளஸ் ஹேர் பேக்குக்கு நானே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு ஹேர் பேக் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே என்னுடைய தோட்டத்தில் இருக்குது. நான் தனியாக எங்கேயும் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி வச்சுருக்கீங்க, தோட்டத்தில் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஐடியாஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.